맞아. 참기 좋아 맞아. 마테 sakhe sase mate sakhe da 혀. 짬찜쪄. sakhe என்னடி ஆச்சு? அட்டாக்கா? இல்ல கேன்சர். இவ வேற ஒருத்தி தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு. அடுத்த நாள் அன்னைக்கு தீபாவளி. ஒருவேளை கிரி என்ன மறந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாரோன்னு நினைச்சு வருத்தத்தோட நடந்துட்டு இருக்கும் போதுதான் என் எதிரில பிரசாத் வராரு. அவ சொன்ன மாதிரி என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வராரோ. கர்த்தரே என்ன காப்பாத்துங்க அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே சொல்லும் போதுதான் நீ என்ன இங்க? நான் இங்கதான் படிக்கிறேன். இப்ப ஹவுஸ் சர்ஜன்சி. ஓ. நீங்க என்ன இங்க? இல்ல இங்க என்ன? நான் ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்தேன். இந்த டாக்டர் வர்மாவோட ரூமுங்க? மேல. ஓ அப்படியா, சரி. பூஜா, யார் அது? டாக்டர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணது அவர்தான். அப்போ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இப்போவும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன பிடிக்காது? பிடிக்கலன்னு அவர் சொன்னாரா? இல்ல அப்படி சொல்லல. ஆனா எனக்கு அவரை பிடிக்கும்னு சொன்னப்போ என்ன குழந்தைன்னு சொல்லிட்டாரு. அது அப்போ இப்பதான் பெருசாயிட்டல, இப்ப போய் கேளு. சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன் இப்படி? அவரை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா. அதை நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, என்னால இதை சாப்பிட முடியல. நாம ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசலாமா? லாஸ்ட் லவ், நஷ்டமான காதல். பூஜா, நீ கஞ்சா அடிச்சிருக்கியா? கஞ்சாவா? இல்ல, நானும் அடிச்சதில்ல. இந்த நஷ்டமான காதலுங்கிறத 3 விதமா சொல்லலாம். முதல் ஸ்டேஜ் கஞ்சா மாதிரி. ஒவ்வொரு பஃப்புக்கும் நமக்கே தெரியும் இது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு, நம்ம உடம்ப கெடுத்துரும்னு, இது எப்படியாவது நிறுத்தணும்னு. அதே மாதிரி தான் இந்த நஷ்டப்பட்ட காதலும். மறக்கணும்னு தான் நினைப்போம், ஆனா முடியாது. அது அந்த அளவுக்கு கிக்கு. அட என்ன இது, தோல் இல்லாதது வாங்கிருக்கலாம் போல இருக்கு. நஷ்ட காதல்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது வீட்டை வாடகை கொடுக்குற மாதிரி. ஃபேஸ்புக்கில் போய் அவருடைய ஃபோட்டோஸை பார்க்குறதும், கரண்ட் லவ்வருடைய டீட்டெயில்ஸை மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறதும், அந்த வாடகை கொடுத்த வீடை ஹவுஸ் ஓனர் அப்பப்போ போய் பார்க்குற மாதிரி. நஷ்ட காதல்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது மீச மாதிரி. மீசையா? வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஷேவ் பண்ணிடலாம். இப்போதான் அவருக்கு மீசை இல்லைல்ல, பழைய காதல்லாம் மறந்துருப்பாரு. நீ தைரியமா போய் உன் காதலை சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, ஜஸ்ட் கோ. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இல்லைன்னு அப்ப புரிஞ்சுது. பொண்ணுங்களை நல்லா ஃப்ரெண்ட்ஸா பாக்குற ஆம்பளைங்களும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க.
கிரி அன்னைக்கு எதுக்கு வந்தாருன்னு கூட கேட்க முடியல. வர்மா டாக்டரை தேடிட்டு போனா அப்புறம் வீவிங்கோட ஃப்ரீக்வென்ட் விசிட்டர் ஆயிட்டேன். அப்பதான் பெட் நம்பர் 106ல ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஒரு கலைஞர். ஹலோ சார். ஆ வந்துட்டியா? வாயடி பொண்ணு. என்ன தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏய், நானு வியாதிகளை பத்தி ஒரு கதை எழுதலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வியாதிங்களுக்கு என்ன கதை? இந்த வியாதிங்க சொந்தக்காரங்க மாதிரி ஒருத்தன் போனா ஒருத்தன் பின்னாடி வந்துகிட்டே இருப்பானுங்க. கேஸ் ட்ரபிள் குணமாயி வீட்டுக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொருத்த வந்து விசாரிக்க வந்துட்டான். யாரு? கிட்னி ஸ்டோன் தான். பேரை கேட்டா டைமண்ட் மாதிரி தோணும். ஜேக்கப் சார், வா வா. நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். யோகம் இருந்தா திரும்ப சந்திப்போம். அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு இடம், அதான் ஆஸ்பத்திரி. நான் அதுக்காக சொல்லல. நல்லா இருங்க. சரி சார். வரம்மா. வாமா போலாம். 3 ஆண் பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்கு. இவருக்கு உடம்பு முடியாதப்போ அந்த பொண்ணு மட்டும்தான் பாத்துக்கிட்டா. ஆம்பளை பசங்களாம் ரொம்ப பிஸியா. என் அப்பாவோட அதே குணம். அதனாலயே நாங்க 2 பேரும் சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஹேய். திருடி. அவரை நான் அடிக்கடி போய் பாக்குறது பழக்கமாயிடுச்சு. அப்படி ஒரு நாள் 106க்கு போயிட்டு இருக்கும் போதுதான் 107ல நான் அதை பார்த்தேன். அடக்கர்த்தரே, நீங்க எப்பமா இங்க வந்தீங்க? எனக்கு தெரியாதே. நீ இங்கதான் இருக்கேன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னா. தேவையில்லாம உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு இவன் தான் சொன்னா. கடவுளே, பிலிரூபன் 10 மஞ்சக்காமல ஜாஸ்தியா இருக்கு. ஏன் இவ்ளோ லேட்டா வந்தீங்க? எனக்கு தெரியாதுமா. இங்க இவனோட ஃப்ரெண்டு வர்மான்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஊர்லயே பாத்துக்கலாம் போதும்னு நான் சொன்னேன். அதானே, சொந்தக்காரங்களை விட்டுட்டு சைனா யூத்தோப்பியான்னு சுத்திட்டு இருந்தா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களை டெய்லி வந்து பாத்துக்கிறேன். ஒரு வாரத்துல வீட்டுக்கு போயிடலாம் தான் நினைக்கிறேன். நான் டியூட்டி டாக்டர் கிட்ட சொல்லிடுறேன் எனக்கு வேண்டியவங்கன்னு. சரி சரி. கிரியோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்போ உண்மையா சொல்லணும்னா என் மனசுல அவ்வளோ சந்தோஷம். இந்த ஆம்பளைங்களோட வீக்னஸே அவங்க அம்மாங்க தானே. கிரிய கிளீன் போல்ட் பண்றதுக்கான என்னோட சான்ஸ் தான் அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கு. அம்மா, இன்னும் 4 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம் அப்படிதான் சீஃப் டாக்டர் சொன்னாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும். சரி குட்டி டாக்டரே. ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்ல, ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு தான் சாப்பிடணும். இவன் சாப்பாடு வாங்க தான் கிளம்பிட்டு இருக்கான். டேய், அவளையும் கூட கூட்டிட்டு போடா. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா போதும். அம்மா, தென்றலா, நீ எங்க இங்க? நான் ப்ராவிடன்ஸ்ல இருக்கேம்மா. கெஸ்ட் லெக்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1 வருஷமாச்சு. அம்மா இங்க தான் இருக்காங்கன்னு இவன் என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் வெளியே தான் சாப்பிடுவேன். ரொம்ப அவசியம்னா வீட்லயே ஏதாவது சமைச்சுப்பேன். நானே உங்களுக்கு சமைச்சு தரேன். டேய், வா என் கூட. இருமா, என்ன கிளம்பிட்டியா? அவன் சாப்பாடு எடுத்துட்டு வருவான், சாப்பிட்டு போலாம். வேண்டாம்மா, ரவுண்ட்ஸ்க்கு போகணும். இப்ப பாத்தீங்கன்னா பூஜா மேட்ச் போட்ட பாலா கிரி கிரவுண்ட்ல இறங்கி 6 அடிச்சிட்டாரு.
அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன். பொண்ணு பேரு தென்றலாம். எங்க அக்கா கூட படிச்சவளாம். இருந்தாலும் நல்ல பேரு. தென்றல் காற்றுன்னு அர்த்தம். கிரி மலைன்னு அர்த்தம். அவ அந்த ப்ராவிடன்ஸ்ல கெஸ்ட் லெக்சரரா, ரைட்டரும் கூட. ஏய் அங்க பாரு, மலை இல்ல கிரி. கிழிஞ்சது இங்கே வந்துட்டாங்க. இவள குத்த சொல்றதுக்கு இல்ல, 5 வருஷமா வெயிட் பண்றதுக்கு ஒர்த்தான ஆள் தான். ஆளு கும்முன்னு இருக்கான். கும்மன்லாம் இல்ல, நீ கம்முனு இரு. அங்க பாரு, கேவலமா இழுக்கிறான். பொறுக்கி. அங்க பாரு, பொண்ணுங்க முன்னாடி ஷர்ட் பட்டன் போடாம இருக்கான். சும்மா இருடா. இதுக்கு மேல என்ன வேணும்? அம்மாவும் எழுத்தால, இந்த பொண்ணும் எழுத்தால. இவன் வீட்ல உட்காந்துட்டு 2 பேரும் எழுதுறது படிச்சுக்கிட்டே இருப்பான். நீயே கோவப்படுற? அவங்க பேர் நல்லா தானே இருக்கு. கரெக்டா சொன்னடி. இந்தா நீ எடுத்து போ. என்னம்மா குழந்தை தானே. என்னத்த சொல்ல, அப்படியே அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். எனக்கு பைத்தியமா பிடிக்கும் போல இருந்துச்சு. எதை பண்ணாலும் சொதப்பல். மேடம், அடிபட்டது இந்த கையில. நெஞ்சில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கும் போதெல்லாம். அவளை கொண்டுட்டு புழல் ஜெயிலுக்கு போனா என்னன்னு கூட யோசிச்சேன். இதுக்கு மேல அங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தோணுச்சு. அதான் ஒரு பிரேக் எடுத்து வால்வோ புக் பண்ணி ஊருக்கு கிளம்பினேன். கர்த்தரே, இவன் என்ன இங்க வந்திருக்கா? புக்கா? என்கிட்ட தான் புக் இருக்கு. ஏய் நீ பூஜா தானே? நான் தென்றல். நண்பா ஒரு டீ. உங்களை 2-3 தடவை பார்த்திருக்கேன். மெடிக்கல் காலேஜ்ல டீ வேணுமா? கிரியோட ஃப்ரெண்டுனா. டீ. டீ குடிக்கிறீங்களா? வேண்டாம். சரிக்கா. ஊருக்கு போறீங்களா? ஆமா. நானும் தான். ஹஸ்பண்ட் வராரு குவைத்துல இருந்து லீவுக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, பண்ணி வச்சுட்டாங்க. கிரிதான். அவன் ராபினை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். சொல்லவே முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு வழியா நானும் ராபினும் இங்க வந்துட்டோம். கிரி ஊரை விட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு. கிரி மட்டும் இல்லைன்னா. ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, எனக்கு முன்னாடி தெரியும் நீங்க திக் ஃப்ரெண்ட்ஸ்னு. ஆனா 2 டீ. சரிங்க. வடை வேண்டாம். Twinkle twinkle little star, how I wonder what you want. நீ 1ஆம் கிளாஸ்ல இருக்கும்போது பாடின பாட்டு தானே இது? அதப்பா, வயசாக வயசாக நம்ம குழந்தைங்கள ஆயிட்டு இருக்கோம்னு புத்திசாலிங்க சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா பொண்ணுங்க வளர வளர அப்பா அம்மா வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கணும். இப்போ உன்னோட வயசு என்னன்னு உனக்கு கொஞ்சமா தெரியுமா? இதோ நீ வருவன்னு சொல்லி காலையிலேருந்தே இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கான் இந்த சன்னி. பூஜா, நான் இப்போ ஒரு புதுசாக தொழில் தொடங்கிக்கிறேன். நான் ஒரு மேரேஜ் புரோக்கர். இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் உங்ககிட்ட ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். நல்ல பையன் இருக்கிறான். பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டா? பொண்ணு பார்க்கறதுக்கா? இவளையா? நல்ல விஷயம்தான். இவளுக்கு நாம தான் மாப்பிள்ளைய அங்க போய் பார்க்க வேண்டியிருக்கும். உன் பேர் என்ன? கிரி. கிரி. என்ன படிச்சிருக்க? MA தமிழ். கேக்கல. பையனுக்கு சத்தமே வெளியே வராது போல இருக்குது. கொஞ்சம் சத்தமா தான் சொல்ல. MA தமிழ். என்னதான் அம்பு விட்டாலும் பை கூட்டாலும் பொண்ணுங்க தான். கல்யாண விஷயம் சொன்ன உடனே வெக்கத்தை பார்த்தீங்களா? உங்க பொண்ணுக்கு ரொம்ப வெக்க சுபாவம் போல இருக்குது. நீ வெக்கப்பட்டு ஓடி வந்ததா சன்னி சொல்றான். ஆனா அப்படி ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லைன்றது அப்பாக்கு தெரியும். அதனால தான் கேட்குறேன். நீ இந்த கல்யாண விஷயத்த பேசும்போதெல்லாம் மட்டும் ஏன் விலகி போற? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. நான் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றேன்.
அது நடக்கலன்னா உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் நீங்க சொன்ன பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே? என்ன விஷயம்? எக்ஸாம் ஏதாவது இருக்கா? ஆமா, ஒரு பெரிய எக்ஸாம். நானும் தான் எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். அது என்ன எனக்கு தெரியாத எக்ஸாம்? சிலபஸ்லாம் மாறிடுச்சு பெருசு, காலமும் மாறிடுச்சு. இவளுக்கு இப்போ சொன்னா புரியாது. இன்னொரு தடவை லெக்சர் எடுக்க வேண்டியதுதான். அடுத்த நாள் நான் சர்ச்சில் ஒரு பிரசங்கம் அட்டென்ட் பண்ணேன். அதுவும் பாட்டோட பிரசங்கம். ஃபாதரோட போர் ஸ்பீச் கேட்டேன். எல்லாரையும் பார்த்து சிரிச்சேன். இப்போ மூதாதையர்கிட்ட வேண்டிக்க வந்திருக்கேன். பாரா, யாருது? என் அண்ணனா? எப்ப வந்தீங்க? வந்துட்டு 2 வாரம் ஆச்சு. நான் கொளுத்துறேன். அது பூஜா, உனக்கு தான் தெரியுமே, நான் எஸ்கேப் ஆகணும்னு நினச்சி எஸ்கேப் ஆகிறதில்ல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆனால் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குது. இப்போ தான் ஒரு புது ஐட்டம் வந்திருக்கு. சொல்லுங்க, என்னது அது? அது நம்ம ஊரில் ஒரு கும்ஃபு டோர்னமெண்ட் நடத்தலான்னு சவுத் இந்தியன் பேஸில் பண்ணால் நல்ல ஒரு அமௌண்ட்டு ஸ்பான்சர்ஷிப்பாக தரேன்னு நம்ம ஜுவல்லரி பால் ப்ரோ சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நல்ல இன்ட்ரெஸ்ட் தானே. நல்லா தானே இருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறது? அவருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். டோர்னமெண்ட்டில் நம்ம கிரி அவன் பசங்களை ரிங்கில் இறக்கணும். நீயும் கிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியும். நீ எப்படியாவது அவன் கிட்ட சொல்லி அவன் பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட சொல்லு. அவன் சைனாலெலாம் போய் படித்தவன் தானே. அவன் மட்டும் ரிங்கில் இறங்கினாவே நம்ம ஊருக்கே ஒரு பேர் தானே. என்ன சொல்ற? நில்லு. எப்படியாவது. ஐயோ, என்னால முடியாது. நீங்களே நேர்ல போய் சொன்னாதான் செட் ஆகும். ஆஹா, அதெல்லாம் செட் ஆகாது. அவனுக்கு இப்போ என் மேல நல்ல கோவம் இருக்கும். ஆமா, ஜூலி அக்கா ஏமாத்திட்டு போனதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுட்டா இருப்பாரு. அதெல்லாம் எப்பவும் மறந்துருப்பாருண்ணா. நீங்க போய் கேட்டு பாருங்க. அப்பதானே அவன் என்ன வெட்டி போடுவான். அப்போ ஜூலி அக்கா ஏமாத்தினது மட்டும் இல்ல, வேற ஏதோ விஷயம் இருக்கு. அது இப்போ நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? உதாரணத்துக்கு நானும் கிரியும் மிலிட்ரியில் இருக்கோன்னு நினைச்சுக்க. கேப்டன், கேப்டன் இறக்கி விடுங்க. ஓகே, தேங்க்யூ. கேப்டன், அப்போ உங்களுக்கு வேணாமா கேப்டன்? நீங்க கொடுங்க. லெஃப்டினன்ட் காத்தாடி. தேங்க்யூ கேப்டன், யூ ஆர் சோ கைண்ட். லெட்ஸ் மூவ் கேப்டன். ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். எஸ் கேப்டன். எதிரிங்க மைண்ட்ஸ் குளிச்சு வச்சிருப்பாங்க. கண்ட்ரி ஃபெலோஸ். கேப்டன், சேவ் மீ ப்ளீஸ், ப்ளீஸ். லெஃப்டினன்ட் காத்தாடி. சேவ் மீ கேப்டன், சேவ் மீ. ஸ்டே சேஃப். பாத்து, டோன்ட் கெட் பேனிக். பாத்து. ஓகே கேப்டன், ப்ளீஸ். காலடுங்க. கல்லு கிடச்சா. லெஃப்டினன்ட் காத்தாடி. நான் இல்ல. லெஃப்டினன்ட் காத்தாடி. டாடா, பை பை. லெஃப்டினன்ட் காத்தாடி. அப்படியா பண்ணீங்க? அப்படிலாம் செய்யல. அதை விட மோசமா செஞ்சேன். அதை வெளியே சொல்லக்கூடாது. அப்போ கிரிய குத்த சொல்ல முடியாது. ப்ளீஸ். சரி, பேசி பார்க்கறேன். நீ சொன்னதுக்காகவோ இல்லை இவனை ஹெல்ப் பண்றதுக்காகவோ இல்லை. பசங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கட்டுமே நினைச்சுதான். ஓடி. மூட்டை தூக்குறேன்.
நானா சரி. நான் வரேன். அப்புறம் இந்த வருஷத்தோட சமூக திருமணம் நான் கூட வாங்க நான் வரேன். குட்டி டாக்டரும் அப்பா டாக்டரும் நல்ல ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக வரும். ஓ அதனால என்ன, அமௌண்ட் மட்டும் இல்ல மத்த எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன். அடுத்த மீட்டிங் வந்து நானும் அட்டென்ட் பண்றேன்.